உலகத்துல காதல் பண்றாங்க சொல்லிட்டு உலகத்துல காதல் பண்றாங்க சொல்லிட்டு நானூறு காதல் பண்ணியா? சரி, நான் ஒரே ஒரு காதல் பண்ணேன். ரைட்டு, கொத்தனார பார்த்து காதலிச்சேன். அந்த மனுஷன் நல்லா மட்டப்பழகையோட வருவாரு. அவன் தான் கரண்ட் எடுத்து சத்து சத்துன்னு அடிப்பாங்க. அதுலயே அவர் நல்லா கனவு ஓட்டான ஒரு கரண்ட் அடிக்க நம்ம சட்டியை தூக்கி கொடுக்கலாம். நல்லா கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பான். அவர் கொத்தவரை போல நம்ம சித்தார் வரைக்கும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷனை பார்த்து காதலிக்க. சரி, முதலாத்திரி அன்னைக்கு 12 மணி இருக்கேன். பழத்த வருஷம் ஆற விட்டுச்சு. என்னவா 12 மணிக்கு முதலாத்திரி அன்னைக்குள்ள நான் பழத்தோட போக. சரி, அந்த மனுஷன் பழத்தோட வரக்கூடாது. பழம் தந்தாரா இல்லையா உனக்கு? அங்க இருந்து சிமெண்ட் சட்டினோட சிமெண்ட குறைச்சிக்கிட்டு கரண்டியோட ஒண்ணு நுழையிறேன். எதுக்குடி? இருக்கிற ஓட்டையில கூட அடைச்சு பழக்கப்பட்டவனா இருப்பான். ஓட்டை பத்திரமா வச்சுக்க, கம்பியை கட்டி அடைச்சிட போறேன். அது நம்ம ஓட்டை அடைச்சா நம்ம நாய் சுட்டு போவோம். நல்ல வேலை இந்த காதல் வேலை வந்துட்டு இவரை பார்த்து காதல் இப்ப சைக்கிள் கிடக்கார பார்த்து அவர் தான் நல்லா வச்சுட்டு ஓட்டுவாரு. எதுல? பஞ்சர். சரி, ஆமா, பஞ்சர் ஒட்டிட்டு நல்லா முட்டதல்ல பாப்பாரு. என்ன முட்டதல்ல பார்த்து பஞ்சர பாப்பாருங்க. ஓ, காத்து வரதா என்ன தண்ணி காமிச்சு பார்த்தா டுப்பு டுப்பு டுப்புன்னு முட்டை வரையுமே. ஆமா, அவரை பார்த்து காதலிக்க. உங்களுக்கு எதுவும் முட்டை வரைஞ்சா உள்ள? அது உள்ள வரையிலே அங்க இருந்து முதலாத்திரி அன்னைக்கு உள்ள நான் பாவாட அவனால ஒரு பம்போட வரக்கூடாது. அங்க இருந்து வார தேப்பு கட்டையும் சொல்லி சொல்லுவாரு. பஞ்சர் தீப்புல ஓட்ட வந்துச்சுன்னா தேய்ச்சி நறுக்கா ஒட்டி விட்டுவாங்க சொல்யூஷன் ஊத்தி. பின்னாடி ஐட்டம் பத்திரம் நம்ம ஓட்டை அடைச்சு ஒட்டி விட்டா நம்ம வயிறு வீசிட்டு போவோம். ஆமா, இது நேர மைக் செட்டு காட்ட போயிருவான். சரி, அவங்க நல்லா சொல்லுவாங்க. மைக்க லீடர் ஒண்ணு சொல்லுவாரு. நல்லா புடிச்சிட்டு ஏத்துவாரு. எதுல? வாலிமா. நல்லா ரெண்டே புடிச்சிட்டு இருப்பாரு. எதை? நல்லா போடுவாரு. நல்லா போடுவாரு. கல்யாணம் காது ஊத்துக்க எல்லாத்துக்கும் மைக் செட்டு போடுவாரு. மைக் செட்டு போடுவாரு. அந்த மனுஷனை பார்த்து காதலிச்சு அவன் 12 மணிக்கு நான் முதலாத்திரி அறைக்குள்ள இருக்கேன். ஒரு முதலாத்திரி அறைக்குள்ள என்னென்ன இருக்கிறேன்? பாலு, பழம், திராட்சை, கட்டில முத்தா இதெல்லாம் இருந்துச்சுன்னா, ஆமா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு முதலாத்திரி அறை நம்ம ஏத்துக்கலாம். கம்ம கம்மன்னு அப்படி மனதில பாலை சாப்பிட்டு பழத்தை. வீட்டுக்குள்ள 45 ஸ்பீக்கர் 38 ஸ்பீக்கர் இருக்கு வீட்டுக்குள்ளயா? ஆமா. சரி சரி, மழையில் நடந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை குழா கட்டலாம்? கல்யாணத்துக்கு என்ன ஒரு மிஞ்சி கூட ஒரு 4-5 குழாய் கட்டலாம். சரி, வயசுக்கு ஒரு 10 குழாய் கூட கட்டிக்கலாம். கட்டிக்கப்போ பக்கத்து ஒரு சுள்ளார் வரைய கட்டி வச்சிருக்கேன். எத்தனை? நைட்டு 12 மணி இருக்கேன். உள்ள வந்து லைட் ஆஃப் பண்ணுங்க மாமான்ட்டேன். அவனுக்கு பல தோசை விடல. பைக்க போட்டாரு. சரி, பைக்க போட்டு விட கிளம்பிட்டார். எப்படி? சரியாக முதலீடு கிணறு போய் கொண்டு இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் முதலாத்திரியை வந்து கண்டுகளிக்குமாறு சுற்று வட்டார கிராம பொதுமக்களை வருக வருகிற வரவேற்க. சின்ன பையலா ஊதிய பேச ஊடாம இருக்கல. ஊதிக்கிட்டு நீ என்ன பேசுற? என்ன ஊருக்கு 135 ரூபா 175 ரூபா கோட்டை 30 ரூபா ஊதியில நாடகத்துக்கு இருக்காங்க. ஆமா ஆமா, இப்படிலாம் இருக்கு. சமய வரைக்கும் அம்பிராசி வீட்டுக்கு கம்பிராசி வீட்டுக்கு சமய வரைக்கும் வந்திருக்கேன். சரி, ஆமா, எப்படி எல்லாம் சமைப்பீங்களா? நேற்று சமைச்ச பாக்கணுமே. சரி, சாம்பார் சாதம். என்ன சாப்பாடு? காலையில தயிர் சாதம். சரி, இன்னைக்கு புளித்துதா? என்னடி சொல்ற? புளி ஊத்தியா? நம்ம நேரத்துக்கு நம்ம வந்து விட்டு நல்லா இருக்காது. வாங்க ரெண்டு கண்ணல் சந்தானக்கின்னா இதற்கும் உருவாக்கின்னா பூவே பூச்சூடவா. இந்த நெஞ்சில பால் பீச்ச முடியாது. பந்துதமா இருக்கு. நெஞ்சுக்குள்ள பந்த வச்ச
அவன் தூங்கிய குடிக்கிட்டே எல்லாம் ஒரு ரப்பர் பந்தை வாங்கிட்டு வர சொன்னா அவன் பிளாஸ்டிக் பந்தை வாங்கிட்டு வந்துட்டேன். உட்காந்து என் ஊரு தூத்துக்குடி நான்தாரே சாத்துக்குடி ஊத்தி குடி மாமா இங்க சூத்தக்கடி மாமா. உங்க அப்பா என்கிட்ட வந்தாருன்னா ஒரு சின்னத்தாருமா. எங்க அப்பா ஓட்ட வந்தாரா? அப்பா வரலமா, அப்பா செவனேன்னு கிடக்குறாரு. சரி, நம்ம அதே தூக்கி போட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு வயசாகி போச்சு. பாத்திரம் மண்டபம் அவங்க மூணு முறுத்துல விளக்கு நம்ம தான் எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்க வேண்டியது. நீ வந்து நான் வந்து எவ்வளவு நீ இவ்வளவு நேரம் எங்க போன? யாரும் அட்ட போனேன். ஊர்ல போனேன். ஊர்ல போயிட்டு வர? ஆமா, ஊர்ல இருந்து வரேம்மா. ஊர்ல இருந்து வரேன். சரி, நீ யாரு காதலிக்கிறியா? நான் காதலிக்க மாட்டேமா. ஏன்? காதலிக்கிற பேர்ல காதலிச்சு முடிச்ச உடனே நிச்சயத்தை வச்சு வீட்டுக்கு முன்னாடி ஒரு காலை நட்டுவாங்க. என்ன காலு? மூர்த்த காலை நட்டி முடிச்சுட்டு அவங்க தண்ணியை போட்டு அவங்க காலம் நட்டதுக்கு வரலாம். 12 மணிக்கு தண்ணியை போட்டு முந்து நட்டுவாங்க. அதனால அந்த காதல கண்டாட பிடிச்ச ஆண்டவனுக்கு வஞ்சாயத்தை பாரு. எப்படி வேகத்தோட உடைச்சு வச்சிருக்கேன். எனக்கு முழுக்குன்னு உடைச்சு ஒரு 4 பஸ்ஸோட உடைச்சிட்டேன். பொம்பளை ஒன்று சொன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாம் வயசுக்கு வந்தோம்னா பச்சை ஓலையில குச்சில போடணும். போட்டு முடிச்சோட வீட்டுல தண்டச்சி ஓட்ட கிளம்பி ஒரு தூக்கி போட ஒரு நாட்டுல உலக்க போறேன். நான் உன்ட்ட கேட்கிறேன், போறாங்க அந்த உலக்கை நீ தாண்ட நேரம் கூட நினைச்சுக்கணும். வலது காலம் எடுத்து வச்சு தாண்டியில கூட கீழே குளத்துல இப்படிப்பட்ட உலக்கையை நம்ம பல உலக்கையை சந்திக்கணும்னா நீ நினைச்சுக்கிறேன். அதனால கேட்டேன். ஆமா, இப்ப உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? பாண்டிகளுக்கு போயிருந்தேன் காதலுக்கு. கடைசி பந்தியில் போய் மாட்டினால மண்டை குழம்பு தான் கிடந்துச்சு. இங்க தெரியாம திண்டு விட்டு நைட்டு 12 மணிக்கு மாறாம பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு இறக்கி விட்டாங்க. கமலிக்கு போறதுக்கு பஸ் இல்ல. அப்பைக்கும் பார்த்து வயிற்றுல வேலையை காட்டிருச்சு. மண்டைக்கறி குழம்பு வயிற்ற காட்டிருச்சு. பாத்ரூம்ல அடைச்சு கிடக்கு. ஒரு கடையில் ஒரு வேப்ப மரத்து தூர் இருந்துச்சு. வேப்ப மரத்து தூர்ல என் தூரம் இறக்கி வச்சு கலைஞ்சிட்டு சுத்தி முத்தி பார்த்தா குண்டியில் தண்ணி இல்ல. கீழே டைல்ஸுக்கள் நல்லா கிடந்துச்சு. சரி, டைல்ஸுக்களை வச்சு தொடச்சு போட்டுருவங்க. எடுத்து இழிச்ச ரத்தக்காடு ஓடும். எவ்வளோ குடியார முண்டை போய் பீர்பாட்டில் குடிச்சு ஜாலியில உடச்சு போட்டுருப்பாங்க. நான் டைல்ஸுக்களை நினைச்சு அதை வச்சு கிழிச்சு விட்டு 2 உண்டியா இருந்தது 4 உண்டியா போச்சு. சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கீழக்குளம் அமராவதி மகன் முருகன் அவர்கள் 50 அன்பளிப்பளித்திருக்கார். அவர் நன்றி அந்த வணக்கம். அன்பளிப்பளித்திருக்கார். நன்றி அந்த வணக்கம். 2 உண்டியா இருந்தது 4 உண்டியா போச்சு. சரி, ரத்தக்காடு ஓடுதுன்னு சொல்லிட்டு வேப்ப மரத்து பட்டையை எடுத்துக்கிச்சா 4 உண்டியா இருந்தது 6 உண்டியா ஆயிடுச்சு. எவ்வளவு சேவிங் பண்ணிட்டு பேரை சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால எல்லாம் அவங்களாம் சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு கவர் பண்ணேன். முடி என்ஜாய் செஞ்சீங்க. நாய் Hey!
22 மாடல். பெண்கள்லாம் அடக்கொடுக்கமா இருக்கணும். அடக்கம்னா சுடுகாட்டுல போய் தான் பார்க்கணும். ஏய், இவன் என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? நீயும் மதிப்பிற்குரிய தோழி. சரிம்மா. உன் பேர் என்ன? என் பேர் என் பேர் குறவ குஞ்சு. அப்பா பேர் கெண்ட குஞ்சு. ஐர குஞ்சு. புளிச்சு குஞ்சு. பேர் என்னன்னா? வேண்டாம். சுனிதா தேவி. சரி, அந்த பேர் நல்லா இல்ல. உனக்கு வேற பேர் வைக்கிறேன். கருப்பாயா? உனக்கு என்ன பேர் தெரியுமா? உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இறங்கி நடந்தது. மீனாட்சியில கிளி இருக்கணுமா? இங்க ஒண்ணுமே கிளி இருக்கானாமா? ரொம்ப அழகா இருக்கு. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்கு. எவ்வளவு நீளமான கொம்பு, எவ்வளவு அழகான ஒரு முகம், வட்டமான முகம் இல்லையா? 5 பைசா மூஞ்சி, ரொம்ப அழகா இருக்கு. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா கண்ணுக்கு எடுத்துமா காட்டுக்கு காவல் போச்சு. அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டக்கூடாது. தாயர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற காரணத்தால அப்பா சொல்ல தட்டாம பேசிக்கிட்டே நல்லா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. ஏன்னு சொல்றேன்? ரெண்டு வந்து உள்ள இடத்துக்குச்சுன்னா காத்தோட்டம் போக மாட்டேன். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இப்பத்தான சொன்னேன், பெண்களுக்கே உண்டான குணம் என்ன? அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இருக்கா? ஆமா, அப்படிதான் இருக்கும். அச்சம், மடம், நாணம். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரியா? இடத்துக்கு வந்தாலே கால் போட்டு அங்க இருக்கு. கொஞ்ச நேரம் விளையாடுமா? என்ன விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடுமா? அம்மா அப்பா விளையாட்டு. அம்மா அப்பா விளையாட்டு. அது எப்படி விளையாடுறது? நான் தான் குழந்தை. குழந்தை தொட்டில ஓட்டமா சுத்தி அதெல்லாம் வேணாம். நம்ம வேற விளையாட்டு விளையாடுவோம். புரணி பேசி விளையாடுமா? அதெல்லாம் ஊருக்கு நடந்துட்டு தானே இருக்கு. ஆமாடி, நாங்க 2 பேரும் ஏற்கனவே புரணி பேசிட்டோம். இப்ப உன்னைய பத்தி சொல்லு, நீ யாரை காதலிக்கிற? நான் காதலிக்க மாட்டேன். ஏன் காதலிச்சேன் கூட கொத்தனார் விட்டு ஓடிட்டேன். அடிச்சடிக்கார விட்டு ஓடிட்டேன். இத்தனை பேரைய காதலிச்சேன். பஞ்சர் கடைக்காரர் சொல்லிச்சோட வர்றாரு. ஆனா நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க. அவர் யார் தெரியுமா? தினம் ராத்திரி தூங்கவே விட மாட்டேன். ஏய், தூங்கும் போது கனவு வந்துரு. தூக்கம் இல்லாம எழுந்திருச்சிருவேன். நல்லா செகப்பா இருப்பேன். இல்லடி, நல்ல உயரமா இருப்பேன். உயரமா இருந்தாலும் ஆப்பிரிக்காரனா இருக்கேன். இல்லடி, பட்டை அடிச்சிருப்பாரு. அந்த பாண்டிய இல்ல ஒரு மாலை கடை வச்சிருக்காரா? மாலை கடையா? ஏய், பட்டை அடிச்சிருப்பாரு. பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை ஆகப்பட்டது. அந்த இந்த பட்டை நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த சரக்கு பட்டை சாராயம் நினைச்சேன். ஐயோ, அது இல்ல. கையில இப்படி பிடிச்சிட்டே இருப்பாரு. புடிச்சுக்கிட்டே இருப்பாரா? ஆமா, இப்படிதான் முடிச்சுக்கிட்டு இருப்பாரா? ஏய், கையில வேலை பிடிச்சிட்டு இருப்பாரு. யாரு? வேலை பிடிச்சிக்கிட்டே. ஆமா, இப்படிதான் முடிச்சுக்கிட்டு இருப்பாரா? இப்படி முடிச்சுக்கிட்டு இருப்பாரா? இல்லையே, இப்படிதான் இருந்துச்சு. இப்படிதான் இருந்துச்சு. அப்ப யாரு? இப்படி இல்லடி, இப்படி வேற ஏதாவது வேலை சொல்லுமா? அது வந்து திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம். ஏய், சூரசம்ஹாரம் சூரபதுமுடைய ஆணவத்தை அழித்தாள். அங்கதான் எழுதி என்னதான் நம்ம சூர சம்ஹாரம் பண்ணாரு. அப்பதான் அவர் முருகப்பெருமான். என்ன? ஆமா, அவரேதான். முருகனைத்தான் காதலிக்கிறேன். எனக்கு ஒரு மாப்பிள்ள, அது மேல மாப்பிள்ள. அவரை நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு சேர்ந்து தெரியுமா? லாலி லாலி லாலா, லாலி லாலி லாலா, லாலி லாலி லாலா. பத்தி
சரியான நேரத்துல அதெல்லாம் கூட பரவாயில்ல. நேற்று பார்த்தும் நீ கேட்கிற அப்படின்னா உன் மனதைரியத்தை நான் பாராட்டுறேன். கூடலூர் குண்டுமல்லி மாட பிடிக்க வந்தவரே மாட பிடிக்க வந்தவரே ஆசை கொத்தவரே Yeah.
என்னடி உடம்பரை விட போக மாட்டேங்குது. இது அப்படியே ஞானப்பறவை. எல்லாமே ஞானப்பறவை. இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயமே வேற. இவ்வளவு நேரம் விளையாட்டாக இருந்தாலும் மூஞ்சி எப்படி வச்சிருக்கணும்? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்காம வளர்ந்த முகத்தோடு வரக்கூடியவர் விருந்தினர்கள் வரவேற்கணும். இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? தவ மனிதர்கள் வரக்கூடிய இடம். சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். யார் வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்த வரவேற்கணும். சரியா?